ஜேம்ஸ் ஐயா, நீங்க கேட்டிருக்கீங்க, இறந்தவர்கள் வந்து ஒரு மனிதன் மூலம் பேசுறாங்க. அது உண்மையா, பொய்யான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அது இறந்தவர்கள் ஒரு மனிதரோட பேசுறது வந்து சாத்தியமான செயல் தான் ஐயா. அது வந்து சாத்தியம் இல்லாத செயல் கிடையாது. ஏன்னா இறந்து போனவங்க அந்த உடல் அமைப்பும், அதனுடைய வாசியும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அந்த உடல் அமைப்பு வந்து அந்த குலதெய்வத்த சுத்தி, 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 சுத்தி இருக்கும். அந்த குலதெய்வம் யாராவது ஒரு அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் குலதெய்வத்துக்கு குலதெய்வம் வந்து இறங்கி அந்த உடல் மூலியமா அவங்க பேசுவாங்க. அந்த மாரி சாமி ஆடுறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து கூப்பிடும்போது அந்த இறந்தவர்கள் வந்து அந்த உடம்புல இறங்கி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க உடலுக்குள்ள இறங்க முடியாது. வெளியில தான் இருந்து அந்த உடலை இயக்குவாங்க. அப்ப வெளியில இருந்து இயக்கும்போது, இவங்க பேசுறது எல்லாமே வெளியில இருந்து அவங்க செய்கை காட்ட அவங்க பேசுவாங்க. அந்த செய்கை காட்டக்கூடிய அந்த செயல் வந்து வெளியில வந்து அந்த இறந்தவர்களுடைய அந்த உடலின் அமைப்பும், அந்த காற்றும் அவங்கள சுத்தி சுத்தி வரும். இத பத்தி சொல்லுங்க. நான் இப்படிதான் இறந்தேன் அப்படின்னு அவருக்கு சொல்லுங்க. அவர் அப்பதான் புரிஞ்சுப்பாரு. நான் வந்து இறக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி ஒரு சொத்து வாங்கி வச்சிருக்கேன். அந்த சொத்த போய் பார்க்க சொல்லுங்க. அந்த சொத்து மூலியமா என் மகனுக்கு ஏதாவது நல்லது நடக்கும். அப்படின்னு இந்த மாரி எல்லாமே ஒரு செய்கையில அந்த அந்த சாமி ஆடுறவங்க அந்த இறந்தவர்கள் உடம்புக்குள்ள போகாம வெளியில இருந்தே சொல்லுவாங்க. அத கேட்டு சொல்லக்கூடிய திறன் வந்து எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் தான் இருக்கும். இது உண்மையான விஷயம் தான். கண்டிப்பா இதுவும் வாசி ரீதியா நடக்கக்கூடிய செயல் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது.